தமிழக பாஜக வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து பிரதமர் மோடியுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் யார் எங்கெங்கு களம் காண்கிறார்கள் என்ற வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகாமல் இருக்கிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. அதே போல பாமகவும் தங்களுடைய முழுமையான வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தங்கள் போட்டியிடக்கூடிய 11 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆட்சி மன்ற குழு கூட்டம் கூடி பாஜக தரப்பில் யாரெல்லாம் வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆலோசனையின் இறுதியில் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்பது இன்று மாலை பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 27 தொகுதிகளுக்கான அந்த எந்தெந்த தொகுதிகள் என்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆனால் வேட்பாளர்கள் யார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன் களமிறங்குவது உறுதியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரே தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே போல மயிலாப்பூர் தொகுதியிலும் உத்தேச பட்டியலில் தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் இன்றைக்கு வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார்கள் என்பது குறித்ததான எதிர்பார்ப்பு அனைவரிடமே இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று மாலை பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பாஜக வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து பிரதமர் மோடியுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் யார் எங்கெங்கு களம் காண்கிறார்கள் என்ற வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகாமல் இருக்கிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. அதே போல பாமகவும் தங்களுடைய முழுமையான வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தங்கள் போட்டியிடக்கூடிய 11 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆட்சி மன்ற குழு கூட்டம் கூடி பாஜக தரப்பில் யாரெல்லாம் வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆலோசனையின் இறுதியில் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்பது இன்று மாலை பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 27 தொகுதிகளுக்கான அந்த எந்தெந்த தொகுதிகள் என்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆனால் வேட்பாளர்கள் யார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன் களமிறங்குவது உறுதியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரே தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே போல மயிலாப்பூர் தொகுதியிலும் உத்தேச பட்டியலில் தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் இன்றைக்கு வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார்கள் என்பது குறித்ததான எதிர்பார்ப்பு அனைவரிடமே இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று மாலை பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.